ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் prabhaonwheels தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்துலாம். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அவுட்டிங் வந்திருக்கேன். ஏன்னா ஊர்லேருந்து வந்து குடியாவும் சிண்டுவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் சிண்டு மட்டும்தான் வந்திருந்தான். இந்த வாட்டி குடியாவும் வந்திருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் வந்திருக்கோம். ஸோ குடியா பாப்பா வந்து அவளை காட்ட வேணாம்னு சொல்லிட்டா. ஸோ அதனால வந்து மேடமை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து பேபி கார்ன் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு வந்தோம். எங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணல. லைக் வேடந்தாங்கல் போகலாமா இல்லை வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக ரோட் வந்தோம். ஸோ இங்கே வந்து டெல்லி தாபா வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப பசிச்சுது ஆன் த வேல. சரி சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டர் எப்படி சாப்பிட்டு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்டியா ரொம்ப டேஸ்டி. அண்ட் அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நாங்கள் வந்து பிரெட் பாஸ்கெட் வாங்கியிருந்தோம். லைக் ஆலு பராட்டா, குல்ச்சா, அப்புறம் சீஸ் பராத்தா, அப்புறம் எங்கள் குட்டீஸ்க்காக நானு, அப்புறம் நிறைய ஸ்டஃப்டு பராத்தாஸ்லாம் வாங்கியிருந்தோம். மேத்தி பராட்டா, ஆலு பராத்தா, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, எங்கள் செல்ல குட்டீஸ்க்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ நான் வந்து ஆலு பராத்தா எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவி, கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் ஆலு பராத்தா வந்து நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதர்வைஸ் வந்து ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பிளேட். ஆலு பராத்தா, பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் மஷ்ரூம் மசாலா வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிட போகலாம். வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக வந்து அதை கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து ஆலு பராத்தா அண்ட் டேஸ்ட் யம். ஆலு பராத்தா சாப்பிடலாம் வாங்க. நல்ல சாஃப்ட். இது வந்து ரொம்ப சாஃப்டா நல்ல டேஸ்டா இருந்துச்சுங்க. அதாவது சில இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா அதை பிச்சு எடுக்கவே முடியாது. பட் இது வந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சு. ஈஸியா நம்ம பிச்சு எடுத்து ரெண்டே விரல்ல பிச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து என்ன இடம் அப்படின்னு சொன்னா டெல்லி தாபா. ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து நிறைய ரஷ் இருந்தது உள்ள. ஸோ உள்ள போக முடியாது அப்படின்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே எங்களுக்கு டேபிள் கிடைச்சிடுச்சு. ஸோ நாங்கெல்லாம் வேற பயங்கர பசியில இருந்தோம். ஏன்னா எங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ வேடந்தாங்கல் போகலாம், இல்லை பாண்டிச்சேரி, ஏற்காடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஐடியா இல்லாமல். ஸோ அப்படியே மூவிங் வந்துட்டே இருக்கும்போது வந்து சரி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியர்பை ஷாப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து டெல்லி தாபா. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் குட்டீஸ்லாம் வெளியே ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க. அங்கே பேக்கில் ஒரு மியூரல் தெரியுது அவங்களுக்கு, வால் மியூரல். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான். அண்ட் இப்போ குட்டீஸ்லாம் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம கிளம்பலாம். இந்த இடம் வந்து ஸோ தெரியுதா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மியூரல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் திங்ஸ்லாம் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். பட் ஹெல்த் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. ஸோ குட்டீஸ்லாம் வெளியே ஃபோட்டோ எடுக்கிற டைமில் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
அண்ட் வெளிய வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு செம்மையா இருக்குங்க இந்த லொகேஷன். நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்கன்னா, அ எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க இப்படி ஒரு தாபா இருக்கிறதே எனக்கு தெரியாது. கொஞ்சம் உள்ள தான் இருக்கு. வெளிய டெல்லி தாபா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கு. ஸோ பார்த்தோனயே தெரிஞ்சிடும். பட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்டீரியர்லாம் செம்மையா இருக்குங்க. லைக் இந்த தாபாவோட அந்த என்ட்ரன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பயங்கரமான லொகேஷன் இது. செம்மையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து வெளிய வந்துட்டேன். ஸோ குட்டீஸ்லாம் வந்து இன்னும் ஃபோட்டோ ஷூட் முடியல. இங்க பாருங்க நான் சுத்தி காட்டுறேன். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கிரீனரியா செடிஸ்லாம் வந்து நெறைய வச்சிருக்காங்க. என் செல்ல குட்டீஸ்லாம் வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்து ஃபோட்டோ எடுத்த உடனே வந்து நம்ம கிளம்பிடுவோம். ஆக்சுவலி என்னோட வீல் சேர் வந்து நல்லா இல்ல. உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னோட பழைய வீல் சேர் தொலைஞ்சிடுச்சு. சாரி புது வீல் சேர் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றத விட, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல வச்சிருந்தேன். இங்க பாருங்க ஒரு அடீனியம் ஃப்ளவர் பூத்திருக்கு. ஸோ சுத்தி பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு. நான் அப்படியே மூவிங்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப நல்லாருக்கு. இங்க நெறைய இருக்கு. குட்டி, குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு, உள்ள ஸ்டால்ஸ் சொல்ல முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நெறைய உள்ள. நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த எஸ்பெஷலி இந்த டெல்லி தாபா நல்லாருக்கு. ஸோ இந்த செடிலாம் பாருங்க ரொம்ப நல்லாருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ்ல வந்து என்னோட வீல் சேர் மூவ் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க. இங்க பாருங்க குட்டி, குட்டி லேண்டர்ன்ஸ்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, குடில்லாம் வச்சு அதுக்கு கலரா அடிச்சிருக்காங்க. நல்ல கான்ட்ராஸ்ட்டா ஆரஞ்ச், எல்லோ, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல கான்ட்ராஸ்ட்டா அடிச்சிருக்காங்க. நெறைய லேண்டர்ன்ஸ் வந்து இந்த மாரி அழகா அழகுக்காக தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் சைட்ல ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டுருக்காங்க. ஸோ வரவங்கலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, எங்க சிண்டு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா மாதிரி படுத்துட்டு போஸ் குடுத்துட்டு இருக்கான். ம். ம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட வீல் சேர் வந்து இந்த வீல் சேர் ஆக்சுவலி ரொம்ப ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ என்னோட புது வீல் சேர் வந்து நான் ஆஃபீஸ்ல வச்சிருந்தேன். அது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா அது காஸ்ட் வந்து அரவுண்ட் ₹10,000. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தேன் நானு. ஆனா அது தொலைஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஸோ இந்த பழைய வீல் சேர் வந்து ரொம்ப ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி தான் அத வாங்குனதே. ஏன்னா இதுல வந்து ஒரு 2 வாட்டி விழுந்துட்டாங்க. மேல ஸ்டெப்ஸ்ல தூக்கிட்டு போம்போதே வந்து 2 வாட்டி விழுந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? அந்த கொடிலாம். இதுல வந்து என் அந்த மாரி போட்டுருக்காங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்ன்ற மாதிரி வந்து சிம்பிள் போட்டு, அந்த ஒரு குடிலுக்குமே அப்படி போட்டுருக்காங்க. மேபி அது ஒரு ரெஸ்டாரண்ட்டா? இல்ல ஈவினிங்ல டைனிங் பண்ணுவாங்களா? அந்த மாரி என்னன்னு தெரியல. பட் ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்படியே வந்தோம்னா, ஒரு பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வருதுங்க இதுக்குள்ள வரும்போது. ஏன்னா, அந்த மாதிரி தான் நல்லா கலர்ஸ்லாம் போட்டு பயங்கரமா போட்டுருக்காங்க. அண்ட் இங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் குட்டியா. ஸோ எங்க சிண்டுவும் நானும் கிளம்பிட்டோம். செல்ல குட்டிங்க அவன். எங்க இருந்தாலும் என்ன அழகா கூட்டிட்டு போறான். சமத்து குட்டிங்க அவன். ஸோ வீல் சேர் சரியில்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பப்ப வந்து அது ரொம்ப அதிருது. இந்த மாரி கோர்ஸ் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகும்போது வந்து ரொம்ப அதிரும்போது என்ன ஆகுதுன்னா, கால் ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துருது. அண்ட் எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி ஷால் ஒரு இடத்துல மாட்டிடுச்சு. ஸோ பாருங்க. சுத்தி நல்லா பச்சை பசேல்னு செம்மையா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அங்க காட்டுறேன் பாருங்களேன். என் செல்ல குட்டீஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு ரிக்ஷா வச்சிருக்காங்க. ஸோ அதுல உட்காந்து வந்து குட்டீஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. பட் என்னால அங்க போ முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி அப்படி தாண்டி போகணும். ஸோ நம்ம சாப்பிட்டோம் இல்லையா? அந்த ஹோட்டல்ல இருந்து ஹோட்டலுக்கு வெளியவே வச்சிருக்காங்க. சைட்லயே வச்சிருக்காங்க. ஸோ அங்க பாருங்க. ஸோ நம்ம குட்டீஸ்லாம் வந்து ரிக்ஷால ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து அங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டோம். ஸோ கொஞ்சம் அப்படியே வெளிய போகலாம். ஆக்சுவலி இந்த வீல் சேர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப லைட் வெயிட்டு. ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும் எனக்கு. ஏன்னா இந்த பெரிய வீல் சேர் வந்து என்னால ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துன்னு போம்போது, ஆட்டோல வச்சு எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது.
இப்போ வீட்ல தான் இருக்கேன். ஸோ பிரச்சனை இல்ல. அதனால தான் வந்து இது அவ்ளோ காஸ்ட்டு. ஸோ நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்ன கொஞ்சம் இங்க நிறுத்திட்டு, "நீ போய் ஃபோட்டோ எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க பார்த்தீங்களா ஒரு கிணறு இருக்கு. கிணறு வச்சிருக்காங்க. நான் உள்ள எட்டிலாம் பார்க்கல. மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. ஸோ மேபி அங்கேயும் ஏதோ இருக்குன்னு நெனைக்கிறேன். சரி நம்ம குட்டீஸ்லாம் வந்து மேல போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்ச உடனே நம்ம கிளம்பலாம். வேடந்தாங்கல் போற பிளான் இருக்கு. பார்ப்போம். வேடந்தாங்கல் போக முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க வந்து தேங்க் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்க. ஃபுட்டும் நல்லா இருந்தது. இதோட ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்கேஸ் யாராவது வரணும்னா, இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, மொட்டை அடிச்சிருந்தேன் இல்லையா? எனக்கு முடியெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த முடிய கிளிப் பண்ணி வச்சாலும் வந்து அது கண்ல கண்ல வந்து விழுது. என்கிட்ட கிளிப்ஸும் வந்து நெறைய இல்ல. பார்த்தீங்களா, எங்க லட்லி பாப்பா முடிச்சுட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். ம். 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 வந்துட்டா எங்க சிண்டு செல்லக்குட்டி. ஸோ இப்ப நாங்க எல்லாரும் வந்து கிளம்ப போறோம். பார்த்தீங்களா? ஸோ ஷால் மாட்டிருச்சு. கால் அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஸ்லிப் ஆயிடுதுங்க. இப்பல்லாம் வந்து உடம்பு சரியில்லாம போனதுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் மோரோவர் வீல் சேரும் சரியில்ல. சொன்னேன் இல்லையா? ஸோ புது வீல் சேர் வாங்கணும். இப்போதைக்கு என்னால முடியாது. அதனால தான் இதையே ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாரி அடிக்கடி ஸ்லிப் ஆயி பார்த்தீங்களா? ஷால் மாட்டிடுச்சு. மாட்டி கிழிஞ்சிடுச்சு வீல்ல மாட்டி நல்லா. ஓ! இப்போ நாங்க வந்து வெளிய வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். வேடந்தாங்கல் போலான்னு நெனைக்கிறோம். பார்ப்போம் வேடந்தாங்கல் இன்னைக்கு போறோமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வேடந்தாங்கல் போனேன்னா, நான் உங்களுக்கு அ நல்லாருக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. அங்க பேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வந்து வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து கிளம்ப போறோம். ஸோ எங்க குட்டி மேடம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்க சின்ட்டு செல்லக்குட்டி வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. ஸோ கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்க கிளம்பிட்டோம். இப்ப வந்து முத்துக்காடு வந்திருக்கோம். அங்க வந்து சும்மா ஃபோட்டோ ஷூட்காக கொஞ்சம் நிறுத்தியிருக்கோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு முத்துக்காடுலேருந்து அப்படியே கிளம்பி வந்தோம். அப்படியே வந்து கோவளம் கிராஸ் பண்ணும்போது வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "சரி கோவளத்தில பீச்ல இறங்கிடலாம். அட்லீஸ்ட் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன மாதிரியாவது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேடந்தாங்கல் இதுக்கப்புறம் போக முடியாது. இதோ பார்த்தீங்களா, எங்க குட்டி பாப்பா ஷெல்ஸ்லாம் கொண்டு வராங்க அழகா. ஸோ பாப்பா வந்து தண்ணீல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கோ. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஸோ அதனால தண்ணீல போக வேண்டாம்னு சொல்லும். அ நீங்க ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, மேடம் வந்து ஷெல்ஸ் கலெக்ட் பண்றதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அண்ட் எங்க குடியாவும், சிண்டுவும் வந்து கோணிய கூட்டிக்கிட்டு கோனியோட விளையாட போயிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் விளையாட போயிருக்காங்க. எங்க லட்லி வந்து ஷெல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நெறைய ஷெல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணா இந்த வாட்டி. ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் ரெசார்ட் போனப்போ வந்து அந்த பீச் ரெசார்ட் போனோம் இல்லையா? ஸோ அங்க வந்து கொஞ்சம் ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷெல்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பீச் மணலும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷெல்ஸ்லாம் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். அந்த பெயிண்டிங் பண்றதுக்காக. ஸோ இன்னும் வந்து அந்த பெயிண்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் உங்களுக்கு அது கண்டிப்பா காட்டுறேன் நானு. ஸோ மணல் இல்ல. ஆக்சுவலி எனக்கு மணலும் வேணும். ஸோ அதுக்காக வந்து மணல் என்கிட்ட இல்ல. தேடி பார்த்ததுல எல்லா இடத்துலயுமே வந்து அந்த சாண்ட் கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா? அந்த மணல் தான் கிடைச்சது. இந்த பீச் மணல் கிடைக்கல எனக்கு. ஸோ இன்னைக்கு பீச்லேருந்து கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மணல் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். என் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போட் நிக்க வச்சிருக்காங்க. சரி போறதுக்குள்ள அதுல உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஜாலியா பீச்ல விளையாட போயிட்டாங்க. ஆனா என்னை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்ததே ரொம்ப கஷ்டங்க. பாவம் எங்க சிண்டுவும், எங்க தம்பியும் கூட்டு வந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி சிண்டு ரொம்ப எஃபோர்ட் எடுத்தான் எனக்காக. ஏன்னா அங்கேயே இருந்தேன்னா எனக்கு தனியா இருக்க ஒரு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு வந்தாங்க 2 பேருமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஆனா என்னால தண்ணீல போய் கால் வைக்க முடியல. ஏன்னா இங்கருந்து பீச் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க அந்த தண்ணி. ஸோ பட் ஸ்டில் வந்து இங்க இருக்கிறது ரொம்ப என்ஜாயிங்கா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன் நானு. நெறைய கிளிஞ்சல்லாம் எடுத்தேன் நானு. ஒரு ஒரு குட்டி கவர்.
கவர் ஃபுல்லா கிளிஞ்சல்ஸ் எடுத்தோம் நானும் எங்க பாப்பாவும். எங்க பாப்பா தான் வந்து நெறைய கலெக்ட் பண்ணி குடுத்தா. ஸோ எங்க மேடம் வந்து விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டா. ஸோ அவள காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே உட்காந்துட்டா. அப்புறம் நான் எப்படி வீடியோ ஷூட் பண்றதுன்னு கேட்டா, நீங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே பார்த்தீங்களா எங்கள் பாப்பா ஷெல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு க்யூட்டாக இருக்குது ஷெல். கிட்ட காட்டு. பார்த்தீங்களா அழகாக இருக்கா? உங்ககிட்ட கொடு. நெறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க செல்லக்குட்டிங்க. நிறைய ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா. அவளுக்கு அந்த ஒர்க் குடுத்தோனே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எந்துவா தேட ஆரம்பிச்சுட்டா. அண்டு குழந்தைக்கு தெரியல. நெறைய உடைஞ்ச ஷெல் எடுத்தா. பட் அதுவுமே பரவால்ல. அந்த உடைஞ்ச ஷெல் கூட வந்து பிரேஸ்லெட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன். நல்லா கியூட்டா இருந்துச்சு நெறைய ஷெல்ஸ். நான் அத வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நானு. ஸோ மேடம் வந்து ட்ரெஸ்ஸ நெனச்சுட்டாங்க. ஸோ அத காய வைக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க போட்ல. ஸோ லாஸ்ட்ல வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்ல உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. முடியுமான்னு தெரியல. எனக்கு சின்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் கேட்கணும். அது உடைஞ்ச ஷெல்லாம் எடுக்காதம்மா அப்படின்னு சொன்னா கூட மேடம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பாருங்க பீச் எப்படி இருக்கு இல்லையா? இங்க கொஞ்சம் ப்ளசன்ட்டா இருக்குங்க. கூட்டமும் நெறைய இல்ல. கொஞ்சமா தான் இருக்கு. அண்ட் சைட்லலாம் வந்து அந்த ராக்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருக்கிறதுனால வந்து, அங்க உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஃபோட்டோஸ்க்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கு. ஈவினிங்ஸ்ல வந்து அப்படியே வந்து நல்லா இங்க கடையெல்லாம் வேற வச்சிருக்காங்க. நமக்கு புரட்டாசின்றதுனால நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால நாங்க வந்து அந்த பக்கமே போகல. பட் சீ ஃபுட்லாம் வந்து நெறைய வெளிய ஃப்ரை பண்ணி தராங்க. லைக் ஃபிஷ்ஷு, நண்டு அதெல்லாம் வந்து. ஸோ, இந்த பீச்ல பார்த்தாலே நெறைய இருக்கும் அந்த மாரி. அது பார்க்கும்போதே நமக்கு அ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு தோணுது. ஸோ, நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. சீ ஃபுட் வந்து இந்த மாரி பீச்ல ட்ரை பண்ணதே கிடையாது. பட் இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பி சொன்னாப்புல. ஸோ, எங்க பாப்பா வந்து நெறைய ஷெல்ஸ் எடுத்துட்டு வராங்க மேடம். ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து தாங்க கொஞ்சம் எடுக்க முடிந்தது. எங்க பாப்பா தான் வந்து ஓடி ஓடி போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எங்க சிண்டுவும், குனியும் வந்து தண்ணீல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானுமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணோம். அண்ட் எங்க பாப்பா பார்த்தீங்களா, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இந்த கவர்ல தான் வந்து ஷெல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். See you all. Bye bye.